வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் வெளியவும் எழுந்திரிச்சு சீக்கிரமாக விளக்கெல்லாம் போற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு ராகி களி தான் அன்றைக்கி. இதெல்லாம் முன்னாடிலாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. எல்லாம் உருண்டை பிடிச்சி உருண்டையை எடுத்து தட்டில் வச்சதும் நம்ம கருவாட்டு குழம்பு இல்லைனா மீன் குழம்பு இந்த மாதிரி பருப்பு நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு வச்சு நல்லா குழம்பு வச்சு வத்தல் கூட 2 போட்டு காரமாக வச்சு போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். தேங்காய் சட்னி அதை விட சூப்பராக இருக்கும். நல்லா தாளிச்சிடணும். தேங்காய் சட்னிக்கெல்லாம் வத்தல் போட்டு நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடித்து வச்சுட்டு கொஞ்சமாக பருப்பு வடை போடுறதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதோடையே ஒரு வத்தல் ஊற வச்சுருந்தேன். அதோடு போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் ரொம்ப துரன்னு அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதோட சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெங்காயம். நான் 4 வடைங்கிறனால கொஞ்சமாக தான் வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையாங்கும்போது நான் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சு போட்டு வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மடமடன்னு எரிஞ்சதுன்னா சீக்கிரமாக கலர் கொடுக்கவும் வெந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம். ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு இப்படி வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மழை நேரத்தை பனிக்கும் அதுக்கும் குளிர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்னமோ சூடாக போட்டு சாப்பிட்றதுக்கு 1 டம்ளர் டீ எடுத்து வச்சு கொடுத்தோம்னா நமக்கும் பெரிய ஆளுகளும் சரி குழந்தைகளும் சரி விரும்பி சாப்பிட்டுட்டு அதோட டீ குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.